பாஜகவுக்கும் முருகனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? தெரியல. முதுகில் ஆணியை குத்தி ஆணியை இது பண்ணி அதில் கயிறை கட்டி அந்த இடத்துல தொங்கிட்டு போகிறவங்கள இப்போ அது மாதிரிலாம் இந்த முருகன் மாநாட்டில் எதிர்பார்க்கலாம். நைனா நகேந்திரன் வருவார். ஹெச் ராஜா தமிழ் குத்துவான். ஹெச் ராஜாவுக்கு முதுகில் வந்து குத்தி அவரை வந்து கயிற்றை கட்டி அவர் நீ வந்து ஒரு தைரியம் இருந்தா பாஜக தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாப்பிட்டு பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த முருகன் மாநாடு அது குறித்த பேச்சுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நேற்று நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். நாங்கள் விரதம் இருந்து முருகன் மாநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவுக்கும் முருகனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? தெரியல. வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் என்ன சார்? முருகன சிவனும் வேதங்களில் சொல்லப்பட்டது. இது இந்து சனாதன மதத்துக்கும் சிவனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி இங்கே இருக்கிற அம்மன்கள்லாம் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேங்க, என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. வேதங்களில் கிடையாது. என்னுடைய தாய் வழி குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி. வேதங்களில் எங்கே இருக்குது? மாரியம்மன் எங்கே இருக்குது? கடும்பாடி சென்னம்மன் எங்கே இருக்குது? அவங்கெல்லாம் யார்? அது அந்த சாமிக்கெல்லாம் வேதத்தில் இடம் இருக்குதா? அப்படி இருக்கும்போது எங்களையெல்லாம் இந்துக்கள்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சனாதனம்னு சொல்கிறீங்க. நீ வந்து ஒரு தைரியம் இருந்தால் பாஜக ராமருக்கு மாநாடு நடத்தணும், ராமர் கோயிலில் நடத்தணும், ராமர் விழா நடத்தணும். நீ ராமருக்கு தானே கோயில் கட்டியிருக்க. இங்கே என்னத்துக்கு முருகனுக்கு வந்து போகிற? ஏன்னா இங்கே வந்தால் திராவிட கடவுளை தான் நீ கூப்பிட்டாகணும். நீ கை விட்டாகணும். உன் கடவுள் ராமனை கை விட்டுட்ட. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. ராமனை கைவிடப்பட்டார், முருகன்கிட்ட போயிட்டார். அதுதான் அதுக்கு அர்த்தம். ரொம்ப நாகரிகமாக சொல்கிறார். ராமனை கைவிட்டது அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்ல திரும்ப இந்த வீட்டுக்கு வருவார், அந்த நாய் வந்து சாப்பாட்டு தட்டை பின்னாடி இழுத்துக்கும். இவர் அந்த சாப்பாட்டை கூட திருடிக்கு போகிறாரு இருக்கிற மாதிரி அந்த நாய் மிக நாய் கூட என்னை பார்த்து பயப்படுத்துமாமா அப்படின்னு மணி ஒன்று சொல்லுவார். ஏடா டேய், 4 நாளாக கொலைப்பட்டீங்கிறத இவ்வளோ நாகரிகமாக சொல்கிறியா அப்படின்னு. ராமனை வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டில்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முருகனை கும்பிட்றேன்றாங்க. எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறாங்க. ராமனை கை விட்டாங்கிறத வந்து முருகனை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறாங்க. ராமனை கை விட்டுட்டாங்க. ஆனால் அப்போவே ஒரு தடவை எல்முருகன் ஊர்வலம் போனாருங்க, வேல் யாத்திரை. அப்போ என்கிட்ட வந்து டிவியில் கேட்டாங்க, உன்னுடைய கடவுள் ராமன், நீ வெல் யாத்திரையில் போகணும்னு. நீ என்னத்துக்கு வேல் யாத்திரை போகிற? வேதங்களில் சொல்லப்படாத கடவுளுக்கு நீ என்னத்துக்கு இது பண்ணுற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திருத்தணி தாண்டா முருகனுக்கு கோயில் கிடையாதுங்க. திருத்தணி தான் கடைசி கோயில். கர்நாடகாவில் வந்து சுப்பிரமணிய ஸ்தலான் இருக்குது, அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு. முழுக்க தமிழ்நாடு. உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா இங்கே நீ ராமனை வச்சுட்டு போ. ராமனுக்கு எங்கே இருக்குது கோயில்? கிருஷ்ணனுக்கு எங்கே இருக்குது கோயில்? சென்னையில் காட்டுங்க, கிருஷ்ணன் கோயில்னு காட்டுங்க. முருகன் பெருமாள் கோயிலில் கிருஷ்ணனுக்கு ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. ராமருக்கு இன்னும் அசிங்கம். ஆஞ்சநேயர் இதில் ராமனை இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ கேவலம். ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும், ஆஞ்சநேயருக்கு அவர் தான் மூலவர். ஏற்று அப்படியே ராம லக்ஷ்மணன் சீதை. லக்ஷ்மணன் இல்லாமல் சீதை இருக்க முடியாதுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது, கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை. நாம் கேட்குற கேள்வி அதுதான். இங்கே வந்தால் நீ முருகனை தான் கும்பிட்டாகணும், நீ சிவனை தான் கும்பிட்டாகணும். இங்கே வந்தால் திராவிடம் தான் நீ பேச்சாகணும், இங்கே வந்தால் தமிழ் வாழ்க்கைன்னு பேச்சாகணும். அமித்ஷாவாக இருந்தால் கூட எனக்கு தமிழ் தெரியவில்லைன்னு பேச்சு ஆகணும். அதான் இங்கே இதான். அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். இங்கே வந்தால் உனக்கு சனாதனத்துக்கு இடம் கிடையாது. சும்மா நீயும் உனக்கு ஒரு கட்சியை வச்சுட்டு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிற. அமித்ஷா சொல்கிறாரு சார், இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக அந்த மாநாட்டில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு. அவங்க இந்துக்கள்னு யாரை சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் இது பண்ண சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். என் சாமியை வச்சு கும்பிடுங்க, அங்காள பரமேஸ்வரி வைங்க, எல்லாத்தையும் வைங்க, நாங்கள்லாம் வரோம், நாங்கள் ரெடி. எங்களை இந்துன்னு சொல்லாத, அங்காள பரமேஸ்வரி பக்தர்கள்னு சொல்லு. இந்துன்னு சொன்னாக்க அப்புறம் மேல் ஜாதியா கீழ் ஜாதியாம்பா. இல்லை, இப்போ இந்துன்னு சொல்லக்கூடாதுன்னா இந்துன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருவீங்கல்ல. அப்புறம் பிராமணர்கள் அங்கே உட்காருங்க, சத்திரியர்கள் இங்கே உட்காருங்க, வைச்சர்கள் உட்காருங்க, சூத்திரன் அந்த பக்கம் போகல. இந்துன்னு சொன்னோடனே என்ன ஓரம் கட்டிடுறிய? நான் தான் சூத்திரம் ஆயிடுறேன்னு. அப்புறம் எங்கே உள்ளே வர முடியும்? எனக்கு தனி இடம் வச்சு ஓரமாக உட்கார வைக்க மாட்டேன், ரெட்டை கோலை வைக்க மாட்டேன். என்ன இருக்குது? கேரண்டி கொடு.
நீ சங்கராச்சாரியர்கிட்ட அந்த அந்த காஞ்சி அந்த மடத்து ஆசாமி அவங்ககிட்டயே நீ கீழே உட்கார்ற ஆள், சூத்திரன்னு காட்டுற ஆள். அப்புறம் நீ நடத்துகிற மாநாட்டுக்கு நான் வந்தால் எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? அப்ப நீ மாநாட்டு போறீங்களா சார்? முருகன் மாநாட்டு கூப்பிட்டா போவேன். எனக்கு நான் வந்து முருகனை பற்றி தான் பேசுகிறாங்க. என் தமிழ் கடவுள், என்னுடைய கடவுள், நான் போவேன். முருகன் தானே எங்களை தமிழ் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் செயலின்னு சக்தி வேல் வீர வேல் இதெல்லாம் எல்லாமே வேல் தானே. வேலுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். KS கோபாலகிருஷ்ணன் கொடுத்த விளக்கம் அது. அறிவுங்கிறது கூர்மையாக இருக்குது. முருகன் கையில் வந்து வேல் இருக்குது. அந்த வேலுக்கு அர்த்தம் வந்து KS கோபாலகிருஷ்ணன் வந்து சாரதாங்கிற படத்தில் இந்த விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. அறிவு கூர்மையாக இருக்கணும், அதனால் வேல் கூர்மையாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து குறுகியதாக இருக்கக்கூடாது. அதனால தான் கீழ்ப்பக்கம் வந்து அகலமாகுது, பறந்து விருந்து கிடைக்குது. அதே சமயத்தில் வந்து மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடாது, ஆழமாக இருக்கணும், அறிவு ஆழமாக இருக்கணும். அதனால தான் கீழே. அதுக்காக அறிவைத்தான் வேலுங்கிற முறையில் அவன் ஆயுதமாக வச்சுருக்கான். முருகன் கையில் இருக்கும் வேலுங்கிறது அறிவுக்கு கொடுக்கப்பட்ட ஐகானிக் இது உருவம் அது அப்படிங்கிறது. அதனால் வேலாயுதத்துக்கு விழா எடுக்கிறாங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் அங்கே வந்து எங்களை சூத்திரன்னு சொல்லி தனி தட்டு வச்சு தனி கோலையெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எங்களை ஓரம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக நில்லுங்க, காஞ்சி மடத்தில் நடக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன ஆகும்? அதனால தான் யோசிச்சு சார். அப்புறம் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க சார். அந்த சிகந்தர் மலை, திருப்பரங்குன்றம் வந்து சிகந்தர் மலை வந்து திமுக தான் அது சிகந்தர் மலையாக ஆக்கிட்டு அதை மீட்கணும், திருப்பரங்குன்றமாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன். இதை கேட்ட போது ஒரு கட்சியில் எவனா ஒருத்தர் வந்து மென்டலாக இருந்தாக்கா பதில் சொல்லணும். கட்சி பூராவுமே மென்டலாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன சார்? ஆமாம், அது திருப்பரங்குன்றத்தை நீங்கள் சிகந்தர் மலைன்னு எந்த காலத்துல இருந்து இருக்குது? எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷம். மாலிக் கபூர் வந்தபோது மாறின இடம் அது. திருப்பரங்குன்றத்திலேயே வந்து அந்த ஆளு இன்னும் எந்த ஊரை சேர்ந்த ஒரு நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றம் பார்த்துருப்பாரான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த குன்றில் நடுமத்தியில் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளார தான் முருகன் கோயில். முருகனுக்கு மாத்திரம் இல்லை, அங்கே வந்து சிவனும் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க அந்த திருப்பரங்குன்றத்தில். மேலே வந்து மசூதி அவங்கவுங்க தனியாக நடத்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதை எடுத்தாங்க. எடுத்த போது திருப்பரங்குன்றத்து மக்களே வந்தாங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓடி போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் எடுக்க பார்க்குறாரு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களே. முதல் பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணது இது தான். இந்த மத கலவரத்தை தான் உருவாக்குறதுக்கு அங்கே ட்ரை பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பகல்காமுக்கு போனாங்க அவங்க. அந்த மத கலவரம் அந்த கலவரம் தீவிரவாத தாக்குதல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கு இப்போ மறுபடியும் இங்கே போய் அதை போய் கை வைக்க சொல்லுங்களேன். என்ன நாங்கள் தைரியம் இருந்தால் வைக்க சொல்லுங்களேன். போய் திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த மசூதியை மாற்ற சொல்லுங்களேன். அவர் தான் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சியில் ஆச்சு. அது போய் வைக்க வேண்டியது. திமுக வச்சதுன்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 1949 தான் அதை ஆரம்பித்தாங்களா அந்த கோயில்? எனக்கு புரியலையே. 1949 வந்து அங்கேருந்து மதுரை மக்கள் அவ்வளோ சுலபமாக விட்டுருப்பாங்களா? எல்லா இடத்துலையுமே உள்ளதுங்க. மதுரையில் வந்து இந்த கூத்து எப்போவுமே நடக்கிறது உண்டு. அவருக்கு ஒரு சொல்லுங்க, கள்ளழகர் ஆற்றுல இறங்கி மதுரைக்கு போக முடியாமல் ஆற்றுலேருந்து திரும்பி போவார். எங்கே போவார்னு தெரியுங்களா? துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போவார். துலுக்க நாச்சியாருங்கிறது ஒரு முஸ்லீம் வந்து அந்த வீட்டுக்கு தான் அவர் போவார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார்னெல்லாம் சொல்லுவீங்க. இறங்கினதுக்கப்புறம் எங்கே போகிறாருனாக்கா துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போவார். அதையும் நிறுத்த சொல்லுது நயினார் நாகேந்திரன், அதையும் சேர்த்து நிறுத்த சொல்லுது. முருகனுக்கு நீ மாநாடு நடத்துகிறேங்கிறதே வந்து திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச வெற்றி, அவ்வளோதான். அப்படி சொல்லி ஆமாம், வேற என்ன? நீ தைரியம் இருந்தாக்கா ராமனுக்கு விழா எடுக்கணும். ராமர் கோயிலில் வந்து நீ நடத்தணும் ஃபங்க்ஷன். உனக்கு தைரியம் இருந்தால் அதை சரி பார்க்கலாம். முதல்ல ராமர் கோயிலை கண்டுபிடி எங்கே இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ராமருக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு தனி கோயிலை காட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சார், இப்போ இதில் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா சார், இப்போ கடந்த முறையும் நீங்கள் முன்பே குறிப்பிட்ட மாதிரி எல்முருகன் எடுத்துகிட்டு வந்தார், தோல்வி அடைஞ்சிட்டார். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ தமிழ் கடவுளை இவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. அப்படின்னா இவங்க அளவு குத்துவாங்களா, காவடி எடுப்பாங்களா, அப்படிலாம் இருக்கே சார். அப்படிலாம் சனாதனம் ஏற்றுக்குமா சார்? அதை சனாதனத்தெல்லாம் இருக்குது. அவங்க அதெல்லாம் நான் பிராமின்ஸ் தாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. பிராமணர் யாரும் அளவு குத்திக்கிட்டு போக மாட்டான். இப்போ எச்சிராஜெல்லாம் அளவு குத்திட்டு வர மாட்டாங்க. அவங்கெல்லாம் நம்மளை குத்த சொல்லிட்டு அவங்க குத்தி வேணா விடுவாங்க. இந்த பைத்தியக்காரத்தனம் நம்ம ஆளுங்க தான் பண்ணுவாங்க. பைத்தியக்காரத்தனம் சொல்ல முடியாது. அது அதாவது ஒரு அளவு கடந்த பக்தி. இதெல்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இது. அளவு குத்திக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். இது ஆண்டாள் மீராவெல்லாம் வந்து சைக்காட்ரிக் இதில் வந்து அவங்கெல்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. கற்பனையில் வாழ்றது. அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கற்பனையில் வாழ்றது. அதுக்கு அந்த இங்கிலீஷ் அந்த டேர்ம் மறந்துடுச்சு எனக்கு.
மீரா ஆண்டாள் எல்லாமே அந்த மாதிரி ஆட்கள். அது மாதிரியான ஒரு அதீதமான பக்தி. எங்கள் கல்லூரியில் என்னுடைய மாணவர்கள் அளவு குத்திக்கிட்டு போகிறாங்க. எப்படி அதை குத்திக்கிட்டான்னு சார் அதெல்லாம் சமாளிச்சிருவோம் சார்ன்றா. பொண்ணுங்களும் குத்திக்கிட்டு போகுதுங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் அளவு குத்திக்கிட்டு போகிறது. எங்கள் ஆவடியில் வந்து முருகன் கோயில் விழா பெரிய விழா, பயங்கரமாக விழா. அதான் இதை குத்துறது, முதுகில் வந்து சின்ன தேர் ஒன்று செஞ்சு முதுகில் ஆணியை குத்தி அதில் இழுத்துக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் இன்னும் நீங்கள் மலேசியா போனீங்கன்னா அந்த இடத்துல முதுகில் ஆணியை குத்தி ஆணியை இது பண்ணி அதில் கயிறை கட்டி அந்த இடத்துல தொங்கிட்டு போகிறதெல்லாம் இருக்கும். இப்போ அது மாதிரிலாம் இந்த முருகன் மாநாட்டில் எதிர்பார்க்கலாம். நைனா நகேந்திரன் வருவார், அந்த மாதிரி அளவு குத்திக்கிட்டு வருவார். ஹெச் ராஜா தமிழ் ராஜா குத்துவாங்க. ஹெச் ராஜாவுக்கு முதுகில் வந்து குட்டி அவரை வந்து கயிற்றுல கட்டி அவர் தொங்க விட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறேன். வானதி சீனிவாசன் வந்து தீச்சட்டி எடுப்பாங்க. அப்போ தானே முருகன் மாநாடு. அப்படிலாம் பண்ணாதான் அப்போதான் முருகன் மாநாடு. அது உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. இப்படிலாம் பண்ணுவா சார்? இதெல்லாம் பண்ணணும். அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் தெரியுமான்னு தெரியல. சிக்கந்தர் மலையே ஸ்டாலின் தான் கட்டினாருங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? அவர்கிட்ட போய் என்னத்துக்கு சார்? இப்போ இவங்களோட ஒட்டுமொத்த அந்த டாஸ்க்குங்கிறது இஸ்லாமியர்களை காட்டி இந்துவை அதை தாங்க அவங்க அந்த காலத்துலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓடலையே. தோத்து தானே போயிருது. அது இங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதா சார்? வடநாட்டிலே அது ஒர்க் அவுட் ஆகல, அப்புறம் இங்கேங்கிறது ஒர்க் அவுட். சார் எங்கே பார்த்தாலும் ஜெயிச்சிருக்காங்கல்ல சார்? இந்தியா முழுக்க ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெற்றி எப்படி ஜெயிச்சாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் சார். மோடியோட சாதனை ஜெயிச்சாங்க, அதுதான் ஜெயிச்சாங்கிறது தெரிஞ்சது. அமித்ஷாவோட சாதனை நம்ம இதை தான் சொல்கிறோம். வாக்கேந்திரத்தை நிறுத்திவிட்டு வாயம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் கேட்குறோம். இன்றைக்கி ஒன்றும் வரலையே. எந்த கருத்து கணிப்பு அவங்களுக்கு ஆதரவு இருந்தது? அப்புறம் தான் இப்போ கருத்து கணிப்பு எல்லாம் மாற்ற ஆரம்பித்தாங்க. சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடேன்னு ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து காலவாரி விட்டாங்க. வாக்கு இயந்திரமும் காலவாருங்கிறது வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்துருச்சு. இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக போயிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு காலையில் உழுந்து கிடக்கு விட்டாங்க. அதுதான் நிலைமை. இன்னைக்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு இல்லைனாக்கா மோடி அமெரிக்கா போனவர் திரும்பி வரதுக்கு பிள்ளை எனக்கு டிக்கெட்டு காசு இருக்கேன். இந்த முருகன் மாநாடு தமிழக பாஜக 2026 இது எதை மையப்படுத்தி போகணும்னு நினைக்கிறீங்க? 2026 மையப்படுத்தி தான் இப்போ முருகனுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க முருக பக்தியை இப்போ இவங்க நடத்துகிற மாநாட்டிலே வெட்ட வடிச்சுமா ஆகிட போகுது. இவங்க முருகனை பார்த்தது கூட இது பண்ணது இல்லை. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஊரே பார்த்து சிரிக்க போகுது, அவ்வளோதான். தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு முதல்ல எடுத்தது சீமான் தான் எடுத்தார். அவர் வந்து தமிழ் தேசியத்திற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு எடுத்தார். அது வேற இது வேறையா சார்? இவங்க எடுத்துறது சீமான் எடுத்த போது அவர் பேர் வந்து அப்போ தான் அவர் வந்து சைமனை வந்து சீமான் ஆக்கினார். அது ஒரு சைமன் நடந்தது. சீமான நடந்தது வந்து யாரும் இது பண்ணல. அப்புறம் வந்து எங்கள் அப்பா முருகன் ஆரம்பித்தார். அது போனார். முப்பாட்டம் என்னமோ ஆரம்பித்தார். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரி விட்டுருப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு படத்தில் காட்டுவாங்க, பஸ் வந்து நிற்கும். இந்த பஸ்ஸு லண்டனுக்கு எப்போ போய் சேருன்னு கேட்பான். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்க கண்டக்டர் சொல்லுவாங்க, நட் லூஸு எடியா வண்டியா. அது மாதிரி எங்கள் அப்பா முருகன் சொன்ன உடனே சரி அது கரண்ட் போன கேஸ் அதுக்கிட்ட வந்து போட யாரும் அது சட்டையும் பண்ணல. இப்போ அதெல்லாம் விட்டுட்டார். இப்போ அதெல்லாம் அவர் பேசுறது. இப்போ வேறு எதுக்கு போயிருக்காரு? கல் இறக்கெல்லாம் போயிட்டு கல்லுக்கு அது டாஸ்மாக் வைக்க போகிறாரு. இது பனைமரம் டாஸ்மாகில் வந்து கல்லையும் வைக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சார் தமிழர் மரம் அதை கொண்டாடுறது டாஸ்மாக் எதிராக பேசுறாரு. டாஸ்மாகில் கல்லையும் வைக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் அவருக்கு போராட்டம். தென்னை மரத்தில் வந்து எவ்வளோ இருக்குதுங்க? பதநீர் இருக்குது. பதநீருங்கிறது வந்து காலையில் எங்கள் ஊர்லலாம் அது ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஊர்லேயும் ரொம்ப ஃபேமஸ். வாழையில் வந்து ஒரு சீவுவாங்க. சீவுனாக்கா தண்ணி சுட்ட ஆரம்பிக்கும். அது கீழே வந்து ஒரு பானையை கட்டிடுவாங்க. பானைக்குள்ளார வந்து சுண்ணாம்பு நல்லா பூச்சிடுவாங்க. பூச்சிட்டு அதை கட்டிடுவாங்க. கட்டிட்டோம்னா அந்த தண்ணி விடிய ராத்திரி கட்டுவாங்க, சாயந்தரத்தில் கட்டுவாங்க. விடிய தண்ணி போது அது கலையம் ரொம்பிடும். அதை அப்படியே எடுத்து நம்ம கொடுப்பாங்க. பல சமயங்களில் அதில் பள்ளிகளெலாம் விழுந்துருக்கும். தூக்கி போட்டெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு மரத்து பதநீர், அது பதநீர்னு சொல்லி நாங்கள் குடிப்போம். அந்த சுண்ணாம்போட அது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிப்போம். அது அவ்வளோ நல்லது. முழுக்க இரும்பு சத்து. அதை புளிக்க வச்சிங்கன்னா கல்லாயிடும். ஓஹோ. புளிக்க வைக்கலைன்னா அரசாங்கமே விற்கிது. பதநீருங்கிற பேரில் விற்கிது. இப்போ சேஷையில் பிளாஸ்டிக் இதில் பேக்கில் விற்கிறாங்க. அதையே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா கல்லாக மாறிடும். அது புளிச்சிருச்சுன்னா கல், அவ்வளோதான். கல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பால் மாதிரியே இருக்குங்க. அதான் பனைமரத்தடியில் உட்காந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு நினச்சிக்குவாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அது பால் மாதிரி பளிர்னு அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். எடுத்து குடிச்சிங்கன்னா அப்படியே பக்கெட்டாக குடிக்கலாம். ஆனால் குடிச்சு முடிச்சோன்னு ஒரு நாத்தம் ஒன்று வரும் பாருங்கள், தாங்க முடியாது.
அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாமே குடிச்ச பழகின ஆட்கள், எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து அது என்னன்னா அளவுக்கு மீறி போச்சுன்னா லிவர் ஃபெயிலியருக்கு அந்த கல் வந்து முக்கியமான காரணம். அப்படிலாம் இல்லைங்கிறாங்களே சார். சரி, அவரை சீமானை குடிக்க சொல்லுங்க. இயற்கை பானம் இயற்கை ரெகுலராக குடிக்க சொல்லுங்க, பக்கெட்டாக குடிக்க சொல்லுங்க. யார் வேணாங்கிற அவருக்கு தெரியாதே கிடையாது. அவருக்கு என்ன தெரியாது? அகில உலக அத்தனை தலைவர்கள் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிற ஆட்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆளாச்சு. அவருக்கு தெரியாது என்ன இருக்கு. எடுத்து பக்கெட்டாக குடிக்க வேண்டியது அந்த கல். யார் வேணாங்கிற அவர் குடும்பத்துக்கே கொடுக்க சொல்லுங்க சார். இப்போ நடத்த போகிற இந்த முருகன் மாநாடு இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக மாறிடாதா சார் 2026? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே உழவும் ட்ரை பண்ணுறாங்க. திமுக பாட்டுக்கு பேசாமல் போயிட்டே இருக்கிறாங்க. சட்டப்படலையும் நீங்கள்லாம் தான் அப்படியே ஐயோ திமுக தான் திமுக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க சார். அவங்க யார் சார் நேற்று ஒரு ஆள் வந்தார் சார். அவர் வந்து ஒரு எந்த காவி சட்டை போட்டு திமுக ஆபத்தா வந்துருமா சார்? இப்படி கேட்கறது உங்களோட மாதிரி ஆளுங்கிறா. நேற்று ஒரு சேனலில் கேட்டாங்க. தினசரி வந்து விஜய் கட்சியில் வந்து 15,000 பேர் சேர்றாங்களாம். இது ஒரு 1.5 கோடி பேர் சேர்ந்து விட்டாருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கட்டும்மா, நீங்கள் பெரியவங்க சொல்கிறீங்க, கேட்டுக்க வேண்டியதான். நாங்கள் அவருக்கு சேரக்கூடாதா என்ன சார்? சேர்ந்துட்டாங்கன்னு நான் தான் சொல்கிறேன். 2 கோடி பேர் நான் மறுக்கலையே. விஜய்க்கு தான் இன்னைக்கு வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க. முடிஞ்சு போச்சு, உலகமே முடிஞ்சு போச்சு. அத்தனை திமுக இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய ஜனதைக்கு மொத்தம் 6 கோடி பேர். அதில் 1.5 கோடி பேர் அவர்கிட்ட போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லை? திமுகவே 2.5 கோடின்னு சொல்றீங்களே. அது தெரியாது. திமுக கிட்ட பார்த்தா உங்கள் கணக்கு பிரகாரம் ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. 1.5 கோடி பேர் அங்கே போயிட்டாங்க. திமுகவில் யார் இருப்பா? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. திமுக அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் வந்து சேர்ந்த திமுக பாதிவா? திமுக தான் அழிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் பயப்படுற? 1.5 கோடி பேர் விஜய் கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் ஏன் அதை பற்றி 1.5 கோடி பேர் விஜய் கிட்ட, எடப்பாடி கிட்ட 1 கோடி 3 கோடி போச்சு. அப்புறம் நயனா நாகேந்திரன் ஒரு 1.5 கோடி 5 கோடி ஆகிப்போச்சு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க. அப்போ திமுக யாருமே இல்லையா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நன்றி.